सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஆனந்த சாகரம் அற்புத தரிசனம். ஆனந்த சாகரம் அற்புத தரிசனம். ஐயப்ப சுவாமியே சாஸ்வதம் அகலாத சாஸ்வதம். ஆனந்த சாகரம் அற்புத தரிசனம். ஐயப்ப சுவாமியே சாஸ்வதம் அகலாத சாஸ்வதம். அபிஷேகம் பாலாபிஷேகம் தேங்காயில் ஊரிடும் நெய் அபிஷேகம். தேனாபிஷேகம் பாலாபிஷேகம் தேங்காயில் ஊரிடும் நெய் அபிஷேகம். தேவனின் வாசம் வனாந்திர தேசம். தேவனின் வாசம் வனாந்திர தேசம். தேடி வருவார்க்கு அன்பே விசேஷம். தேடி வருவார்க்கு அன்பே விசேஷம். ஆனந்த சாகரம் அற்புத தரிசனம். ஐயப்ப சுவாமியே சாஸ்வதம் அகலாத சாஸ்வதம். விஸ்வாசம் லட்சக்கணக்கான மக்களின் கோஷம். வானை பிளக்குது ஐயப்பா சரணம். வாயென்றடைக்குது ஜோதி ஸ்வரூபம். பாராதிருந்தால் வாராது புத்தி. பார்த்த பின்னாலோ மாறாது பக்தி. பாராதிருந்தால் வாராது புத்தி. பார்த்த பின்னாலோ மாறாது பக்தி. ஆண்டாண்டு தோறும் சபரிக்கு செல்வார். ஆண்டாண்டு தோறும் சபரிக்கு செல்வார். அன்றாடம் வருத்தும் கவலையை வெல்வார். அன்றாடம் வருத்தும் கவலையை வெல்வார். ஆனந்த சாகரம் அற்புத தரிசனம். ஐயப்ப சுவாமியே சாஸ்வதம் அகலாத சாஸ்வதம். ஆனந்த சாகரம் ஆனந்த சாகரம் ஆனந்த சாகரம். ஒரு நண்பனின் கதை இது. ஒரு நண்பனின் கதை இது. நண்பனா பகைவனா பாடினா புரியலாம். நான் பாடவோ ஒரு நண்பனின் கதை இது.
இரண்டிலும் பாதி பாதி இருவரும் பகிர்ந்து கொண்டு பழகினோம். இன்ப துன்பம் இரண்டிலும் பாதி பாதி இருவரும் பகிர்ந்து கொண்டு பழகினோம். கண்ணாடி முன்னால் நின்று பார்த்தாலுமே என் விழி காண்பது அவன் முகம் என்று வாழ்ந்த ஒரு நண்பனின் கதை இது. தென்றல் போன்ற நண்பன்தான் தீயை போல மாறினான், சொன்ன வார்த்தை மீறினான். தென்றல் போன்ற நண்பன்தான் தீயை போல மாறினான், சொன்ன வார்த்தை மீறினான். ஒரு தாயின் பிள்ளை போல உறவாடினோம் தோழனே, துரோகியாய் மாறியே வஞ்சம் தீர்த்த ஒரு நண்பனின் கதை இது. நண்பனா பகைவனா பாடினால் புரியலாம், நான் பாடவோ ஒரு நண்பனின் கதை இது. தாரக பிரம்மம் தர்மஸ்வரூபம் சபரிமலை வாழும் ஐயப்ப தெய்வம், மோகினி வடிவில் மாலுடன் மயங்கி முக்கண்ணன் பெற்ற அற்புத செல்வம். தாரக பிரம்மம் தர்மஸ்வரூபம் சபரிமலை வாழும் ஐயப்ப தெய்வம். மார்பினில் ரத்தின மாலைகள் அணிந்தான், மணிகண்டன் புலியின் பாலையும் கொணர்ந்தான். மார்பினில் ரத்தின மாலைகள் அணிந்தான், மணிகண்டன் புலியின் பாலையும் கொணர்ந்தான். தேவர்கள் போற்ற மகிழ்ச்சியை வென்றான், சாயுச்ச பதவி சபரிக்கு தந்தான். தாரக பிரம்மம் தர்மஸ்வரூபம் சபரிமலை வாழும் ஐயப்ப தெய்வம். ஜாதி சமய பேதங்கள் மறந்து
தன்னை அறியும் தத்துவம் உணர்ந்து கோயிலில் 18 படிகள் கடந்து ஜோதி தரிசனம் துயருக்கு மறந்து பாதச்சதங்கை பதக்கம் கடகம் மேகலை மகுடம் மின்னிடும் மேனே பாதச்சதங்கை பதக்கம் கடகம் மேகலை மகுடம் மின்னிடும் மேனி காண்பவர் கருளும் கலியுக வரதனை காண்பவர் கருளும் கலியுக வரதனை பாடுக கீதம் ஐயப்பா சரணம் தாரக பிரம்மம் தர்மஸ்வரூபம் சபரிமலை வாழும் ஐயப்ப தெய்வம் ஐயப்ப தெய்வம் ஐயப்ப தெய்வம். மோகம் வந்து நெஞ்சில் மோதும் காலம் வேகம் இன்று ராகம் ஆடும் நேரம் அடிக்குது கைகள் அழைக்குது நெஞ்சம் இனிக்குது சுகம் சுகம் மோகம் வந்து நெஞ்சில் மோதும் காலம் வேகம் இன்று ராகம் ஆடும் நேரம் பாபா 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 பழமாக நீ மாற வேண்டும் பனியோடு மலர் போல உறவாட வேண்டும் மோகம் வந்து நெஞ்சில் மோதும் காலம் இன்று ராகம் பாடும் நேரம் இதழ்களால் கவிதைகள்
மோகம் வந்து நெஞ்சில் மோதும் காலம் வேகம் இன்று ராகம் பாடும் நேரம் உள்ளம் துடிக்குது மின்னல் அடிக்குது கைகள் அணைக்குது நெஞ்சம் இனிக்குது சுகம் சுகம் சிவா சங்கரா ஹரா சுந்தரா இமயம் உறையும் உமையின் பதியே சமயம் இதுவே கருணை நிதியே அருள்வாய் சரணம் சரணம் சிவா சங்கரா ஹரா சுந்தரா இமயம் உறையும் உமையின் பதியே சமயம் இதுவே கருணை நிதியே அருள்வாய் சரணம் சரணம் சிவா சங்கரா ஹரா சுந்தரா தன்னிகரில்லா தெய்வமும் நீயே மண்ணுயிர் காக்கும் மகேஸ்வரன் நீயே காமனையும் அன்றொரு நாள் காலனையும் வென்றவனே தீமையெல்லாம் தீர்த்தருள்வாய் தாழ் பணிந்தே வேண்டுகிறேன் இறைவா சரணம் சரணம் சிவா சங்கரா ஹரா சுந்தரா இமயம் உறையும் உமையின் பதியே சமயம் இதுவே கருணை நிதியே அருள்வாய் சரணம் சரணம் சிவா சிவா சங்கரா சங்கரா ஹரா ஹரா சுந்தரா சுந்தரா அருமறை போற்றும் ஒரு பொருள் நீயே அரும் தமிழால் என்னை பாட வைத்தாயே வரும் இடர் நீக்கும் வரம் அருள்வாயே பெரும் சுடரே உனையே பணிந்தேனே நீலமயில் வாகனனாம் வேலவனை ஈன்றவனே காலமெல்லாம்
சிவா சிவா சங்கரா சங்கரா ஹரா ஹரா சுந்தரா சுந்தரா இமயம் உறையும் உமையின் பதியே சமயம் இதுவே கருணை நிதியே அருள்வாய் சரணம் சரணம் சிவா சங்கரா ஹரா சுந்தரா சிவா சங்கரா ஹரா சுந்தரா இமயம் உறையும் உமையின் பதியே சமயம் இதுவே கருணை நிதியே அருள்வாய் சரணம் சரணம் சிவா சங்கரா ஹரா சுந்தரா இமயம் உறையும் உமையின் பதியே சமயம் இதுவே கருணை நிதியே அருள்வாய் சரணம் சரணம் சிவா சிவா சங்கரா சங்கரா ஹரா ஹரா சுந்தரா சுந்தரா அன்னையும் நீயே தந்தையும் நீயே என்னுயிரின் உயிரானவன் நீயே தன்னிகரில்லா தெய்வமும் நீயே மண்ணுயிர் காக்கும் மகேஸ்வரன் நீயே காமனையும் அன்றொரு நாள் காலனையும் வென்றவனே தீமையெல்லாம் தீர்த்தருள்வாய் தாழ் பணிந்தே வேண்டுகிறேன் இறைவா சரணம் சரணம் சிவா சங்கரா ஹரா சுந்தரா இமயம் உறையும் உமையின் பதியே சமயம் இதுவே கருணை நிதியே அருள்வாய் சரணம் சரணம் சிவா சிவா சங்கரா சங்கரா ஹரா ஹரா சுந்தரா சுந்தரா அருமறை போற்றும் ஒரு பொருள் நீயே அரும் தமிழால் என்னை பாட வைத்தாயே வரும் இடர் நீக்கும் வரம் அருள்வாயே பெரும் சுடரே உனையே பணிந்தேனே நீலமயில் வாகனனாம் வேலவனை ஈன்றவனே காலமெல்லாம் உன் புகழை பாடாருள்
சமயம் உதயும் உமையின் பதியே சமயம் இதுவே கருணை நிதியே அருள்வாய் சரணம் சரணம் சிவா சங்கரா ஹரா சுந்தரா. சொல்லும் ஆடு வாழும் கோடி பேரு இது யார நம்பி யாரு பாடுபட்டு பாரு இந்த பூமி போடும் சோறு அட சொட்டு சொட்டா சிந்திடுவீரையா கதிர் கட்டு கட்டா வந்து சேர்ந்திடும் பாரையா ஓ சொந்த காலில் நீதான் நிக்கணும் நீரையா ஒன்ன சொல்லி சொல்லி ஊர்தான் மெச்சிடும் பாரையா. சொல்லு நாளு விதச்சாம வீட்டை தேடி வந்து சேரணும் நெல்லு நெல்லு வெறுவாய நெல்லும் பேர உழைச்சி தின்னு சொல்லு சொல்லு எதுக்கும் ஒரு விலை கொடுக்காம வருமா இங்கு வாழ்க்கையில் பெருமை வெடுக்கும் கீழ்வானத்தை கேட்டா வழக்கும் இந்த உழவர்கள் அருமை பொதுவா இங்கு நாம ஒரு ஆட்டா வெத்த வெள்ள பெருசு இது சிறுசு எனும் பேச்சு கடமை இல்ல இந்த தோட்டத்தில் உங்க கூட வாழ்ந்து கூவுகிறேன் குயிலா பாட்டு ஒண்ணு போட்டு நான் பாட போறேன் கேடு ஒரு மொத்தம் கேட்க நான் உண்மை சொல்லும் ஆடு. ஒரு வலைய கூட புரட்டி போடலாம் நம்பி நம்பி இரும்பா இங்கு இருக்கும் ரெண்டு கைய காலத்தான் நம்பி நம்பி எதையும் நாம் பொதுவல வைப்போம் எவருக்கும் நாம் நடுவுல நிற்போம் உறவு எனும் ஊசியின் நூலால் உயிர்கள் ஒன்று சேர்ந்திட தெப்போம் யாரு என்ன சாதி என்ற விவரம் எல்லாம் பார்த்து மாட்டு தொட மாட்டு என்று மறுத்தா பேசும் காத்து அடதென்றலும் மழையும் பாடம் சொன்ன திரும்பிடணும் கேட்டு பாட்டு ஒண்ணு போட்டு நாம் பாட போறேன் கேடு ஊரு மொத்தம் கேட்க நாம் உண்மை சொல்லும் நாடு வாடும் கோடி பேரு இதில் யார நம்பி யாரு பாடுபட்டு பாரு இந்த பூமி போடும் சோறு அழ சொட்டு சொட்டா சிந்தி வீரையா கதிர்கட்டு
சங்கீத மோகம் தேகம் உல்லாசம் தேடும் சந்தோஷதாகம் உண்டாகலாம் பல ஜாமங்கள் பல பூவங்கள் தினம் பூவோட போராடுங்கள் மோகம் சங்கீத மோகம் தேகம் உல்லாசம் தேடும் சந்தோஷதாகம் உண்டாகலாம் பூமிக்கு பகல் வந்த வேளை பூவைக்கு உடை தந்த காடை மோகம் சங்கீத மோகம் தேகம் உல்லாசம் தேடும் சந்தோஷதாகம் உண்டாகலாம் வைத்த பாவை கண்ணில் தீ வைத்த பார்வை ஒரு பூங்கூட்டம் வேள்விக்கு நெய்யாகலாம் மோகம் சங்கீத மோகம் தேகம் உல்லாசம் தேடும் சந்தோஷதாகம் உண்டாகலாம் பல ஜாமங்கள் பல பூவங்கள் தினம் பூவோட போராடுங்கள் படைப்பை தொடங்குவதற்கு முன் உலகம் என்று ஒன்றுமில்லை. எல்லாம் பாழாகவும் வெறுமையாகவும் சூன்யமாகவும் இருந்தன. நீரின் மேல் அலைகின்ற ஒளியைப் போல்
ஆண்டவன் ஆத்மஸ்வரூபமாக இருந்தபோது படைப்பை தொடங்கினார். பூமி, ஆகாயம், நட்சத்திரங்கள், புல் பூண்டுகள், செடி கொடிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் என்று பலவற்றையும் சிருஷ்டித்து அவற்றையெல்லாம் பரிபாலிப்பதற்காக தன்னைப் போல் ஒரு சக்தி தேவை என்று எண்ணி முதல் மனிதனை மண் கொண்டு படைத்தார். ஏதேனத்திலே உதித்தார்களே ஆதாமும் ஏவாளும் முதல் மாந்தராய், அவர் நெஞ்சில் பாவத்தின் விதை தூவவே வந்தானே சாத்தானும் பாம்பாகவே. இச்செய்தி பரமாத்மன் நெஞ்சீடியாக மூவரையும் சிவன் கொண்டு சபித்தாரடா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றே பூலோக நரகத்தில் தள்ளிவிட்டார். ஆதி தம்பதிகளுடன் பாவம் என்று ஒன்றும் பூமிக்கு வந்து சேர்ந்தது. காம குரோத மதமாச்சரியங்கள் பூமியில் நிறைந்தன அந்த தம்பதிகளின் சந்ததிகளாக. கையின் ஆபெல் அண்ணன் தம்பியுடன் நரஜாதி பூமியில் தழைத்ததம்மா. அவரால் பாவங்கள் பல நூறு பிறந்தனவா. பாவத்தை நீக்கிட கேட்டாரே பிரபு வாழும் முறைகளை சொல்லி, அன்புடன் பல முறை கேட்டாரே. மந்தமதி மாந்தர்கள் காம குரோதம் கொண்டு தேவதேவனை மறந்து விளையாடினார். நெருப்பினால், நீரினால் பிரளயத்தை உருவாக்கி பாவிகளை வேரோடு களைந்தாரடா. எஞ்சிய மாந்தர்க்கு 10 கட்டளை தந்து இவை காத்து நலமாக வாழ்க என்றார். அந்த 10 கட்டளைகள், தேவதேவன் என்றும் உனக்கு நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் இல்லை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே இருக்கும் தண்ணீரிலும் உள்ளவற்றை கொண்டு விக்கிரகங்கள் செய்யாதே, அவற்றை பூஜை செய்ய வேண்டாம் என்பது முதல் கட்டளை. தேவதேவனாகிய கர்த்தருடைய தூய நாமத்தை வீணில் உபயோகிக்கலாகாதென்பது 2ஆம் கட்டளை. ஓய்வு நாள் உன் பண்டிகை நாள், அதை தூய நாளாய் காக்க வேண்டும் என்பது 3ஆம் கட்டளை. ஈன்றெடுத்த உன் தாய் தந்தையை எந்த நாளும் வணங்க வேண்டும் என்பது 4ஆம் கட்டளை. மனித உயிரை போக்கலாகாதென்பது 5ஆம் கட்டளை. விபச்சாரம் செய்யலாகாதென்பது 6ஆம் கட்டளை. களவு செய்யலாகாதென்பது 7ஆம் கட்டளை. பிறருக்கு தீங்காக பொய் சாட்சி சொல்லலாகாதென்பது 8ஆம் கட்டளை. பிறர் வீட்டின் மேல் பேராசை படலாகாதென்பது 9ஆம் கட்டளை. அடுத்தவனின் பத்தினி மீதும் பணியாட்கள் மீதும் பசுக்களின் மீதும் அவனுக்குரிய துரும்பு மீதாயினும் மோகம் கொள்ளலாகாதென்பது 10ஆம் கட்டளை. ஆயினும் மனிதன் மாறவில்லை. ஜீவராசிகள் அனைத்தும் காம இச்சையில் மூழ்கின. எனவே கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் கருத்துப்படி செயல்பட திட்டமிட்டார். நல்லவர்கள் வாழும் நன்மைகள் நிறைந்த பூமியம்மா, யூதர்கள் தமக்கொரு பரிசாக தருவாய் மரியாள் இயேசுவினை. உலகத்தின் மேன்மைக்காக தான் மனித வழிவெடுக்க வேண்டும் என்று எண்ணிய கர்த்தர் கன்னி மரியாளின் வயிற்றில் உருக்கொள்ள சித்தம் கொண்டார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது திருத்தூதரான காப்ரியேலை மரியாளிடம் அனுப்பி தனது சித்தத்தை தெரிவித்துக் கொண்டார். மங்களம் மங்களம் மரியம்மா, விரைவிலே தங்க மகன் பிறப்பானம்மா. கிறிஸ்து என பெயர் சூட்டி மகிழ்வாயம்மா, அவன் உலகங்கள் அனைத்தையும் காப்பானம்மா. கேப்ரியேல் சொன்னதை கேட்டு மரியாள், கன்னியாகிய நான் எவ்வாறு கருத்தரிக்க முடியும் என்று ஆச்சரியத்தோடு வினவ, அதற்கு தேவனின் திருத்தூதர், பரிசுத்த ஆவி உன்னையே தேர்ந்தெடுக்கும்,
மிக உயர்ந்த சக்தி உனை சேர்ந்திருக்கும். ஆதி அந்தம் இல்லாதவன் உனது பிள்ளை. தாவீதின் அரியணை அலங்கரிப்பான். உன் கருவில் உருவாகும் தேவதேவனோ யுக யுகங்கள் பூமி காக்கும் ஆதி தேவனாம். சுபம் சுபம் நாளெலா சுபமம். திருமணத்துக்கு முன்பாகவே தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த கன்னிமரியாள் கருத்தரித்த செய்தியை யோசேப்பு கேள்விப்பட்டு அவளை கைவிட்டு ரகசியமாக நீங்கிச் செல்ல எண்ணினார். அந்த இரவில் தேவதூதன் அவரது கனவில் தோன்றி நடந்ததனைத்தும் தேவனின் சித்தமாகும் என்று ஆறுதல் கூறினார். யோசேப்பு முழுமனத்தோடு அதை விசுவாசித்தார். சில மாதங்கள் கழிந்தன. அந்த நாட்களில் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்ற கட்டளை பிறந்ததால் எல்லோரும் தங்கள் சொந்த ஊருக்கு போனார்கள். அவ்வாறே யோசேப்பும் மரியாளும் போக வேண்டி வந்தது. 9 மாத கர்ப்பிணியான மரியாளை கோவேறு கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு யோசேப் பெத்லஹேம் நோக்கி பயணம் புறப்பட்டார். எத்தனை தூரமோ பெத்லஹேம், எத்தனை நாள் நடப்பதோ கால்கள் நோகுதே. கதிரவனின் சோதனையால் நடை தளர்ந்தாளே. நாவரண்டு போனதே தாகத்தினாலே. நீரின்றி தவித்தாளே பாலைவனத்திலே. பொறுமையுடன் தொடர்ந்தாளே பயணம் தன்னையே. ஐயா யோசேப்பும் மரியாளும் மிகுந்த கஷ்டப்பட்டு பெத்லஹேம் வந்து சேர்ந்தார்கள். நகர் முழுவதும் ஒரே கூட்டம், எங்கு நோக்கினும் மக்கள் வெள்ளம். அந்த தம்பதிகளுக்கு உட்காருவதற்கு கூட இடம் கிடைக்கவில்லை. மிகுந்த பிரயாசைக்கு பிறகு பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்த மரியாளுக்கு மட்டும் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இடம் கிடைத்தது. அந்த கன்னித்தாய் மாதர்குல மாணிக்கம் பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்தாள். இந்த உலகத்தை காத்து ரட்சிக்க ஒரு மகா புருஷன் அவதரிக்கப் போகிறார். வந்து கொண்டிருக்கிறார், வந்துவிட்டார். வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே. வெல்கவே வெல்கவே வெல்கவே. மேற்கு வானில் மறைந்து போன காலை கதிரவன் மரியாள் திருவயிற்றிலிருந்து உதித்தானே மீண்டும். மாட்டுக்கொட்டில் தான் அவனின் ராஜமண்டபம். கழுநீர் தொட்டியே தங்க சிம்மாசனம். வானில் ஒரு புதிய மீன் ஒளியின் வெள்ளம். தேவதூதர் விண்ணிலிருந்து தேவகீதம் பாடினார். இயற்கை முழுதும் நிலை மறந்து நடனம் ஆடலானதே. ஹல்லேலூயா மெஸ்ஸியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தர்மசாஸ்திரம் குறித்தது போலே இயேசு மண்ணில் பிறந்தாரே. இயேசு பிறப்பை குறித்தது போலே வானில் புது மீன் குதித்தது. ஆடு காக்கும் இடையர் தமக்கு தூதன் செய்தி கிடைத்தது. மனிதரை காக்கும் தேவன் பிறப்பின் பெருமை முழுதும் புரிந்தது.
கிழக்கு தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்த வானசாஸ்திரிகள் எரோது ராஜாவை கண்டு வானத்தில் உதித்த நட்சத்திரத்தை பற்றி அறிவித்தனர். வாழ்க வாழ்க ஏரோது ராஜா, உனது வாழ்க்கை இன்று உயர்வானதே. கிழக்கு தேசம் எங்களுக்கு தாரகை அம்மை சேர்த்ததிங்கு. யூத மக்களை காப்பதற்காக உன் நாட்டில் பிறந்தார் நீதி தேவன். மனித இனத்தை ஆளப் போகும் மேன்மை மிகுந்த ஜோதியாம். பிறந்த இடத்தை காட்டுவாய், வணங்கி செல்வோம் நாங்களே. எரோது ஞானிகளை தனியாக அழைத்து, இயேசு பிறந்த இடத்தை அறிந்து வந்து என்னிடம் சொல்லுங்கள், நானும் அவரை கண்டு வணங்குகிறேன் என்று கபட உள்ளத்தோடு கூறினான். அந்த ஞானிகள் புதிய நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து மீண்டும் பயணமானார்கள். லட்சிய பிறப்பே காப்பாற்றியம்மை என்றே தந்தை துதிக்கின்ற வேளை, துதிக்கின்ற வேளை. மாட்டுக்குட்டில் காட்டியே நின்றது தாரகை, மூவரும் நடந்தார்கள் இயேசுவை காணவே. சாம்பிராணி போலமே கட்டி தங்கம் தாங்கள் கொண்டு வந்த பரிசெல்லாம் கொடுத்தார்கள். உமை கண்ட எம் வாழ்வு தூய்மையானதென்றே மனமாற இயேசுவை துதித்தார்கள். போவதை அறிந்தாரே, இயேசுவை கொல்லும் தீய நெஞ்சுடன் ஹேரோதுள்ளானே. அதனாலே தான் இயேசுவின் இடத்தை அறிந்து வரச் சொன்னான். தேவதூதன் எச்சரித்தபடியால் ஞானிகள் மூவரும் மறுபடி எரோதை சந்திக்காமல் வேறு வழியாக தங்கள் நாட்டிற்கு திரும்பிச் சென்று விட்டனர். நாட்கள் கடந்தன. தேவதூதனின் யோசனைப்படி எரோதின் மரணத்துக்கு பின் யோசேப்பு இயேசுவையும் மரியாளையும் அழைத்துக் கொண்டு கலிலியோவைச் சேர்ந்த நாசரத் என்னும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே இயேசு மனிதர்களின் உதவியோடும் தேவனின் அருளோடும் வளர்ந்து வந்தார். இந்த சமயத்தில் எலிசபெத் ஜக்கரியா என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த யோவான் ஒட்டக ரோமத்தாலான ஆடையை அணிந்து கொண்டு காட்டுத் தேனையும் வெட்டு கிளிகளையும் உண்டு யோர்தான் நதிக்கரையில் தேவனின் பெயரால் மக்களுக்கு ஞான ஸ்நானம் வழங்கி வந்தான். இயேசு கிறிஸ்து கூட யோவானிடம் ஞான ஸ்நானம் பெற விரும்பி யோர்தான் நதிக்கரைக்கு புறப்பட்டார். ஏழை போலே இயேசுநாதனும் யோர்தான் வந்து சேர்ந்தார். ஞான ஸ்நானம் எனக்கும் அருள் என யோவான் தன்னை கேட்டார். மரியாளின் செல்வமே, நசரேத்தின் மைந்தனே, நீ வரும் நாளை நானும் பார்த்திருந்தேனே. புனித இயேசு புன்னகை புரிந்தார் தர்மம் வாழ்கவே. இப்போதெனக்கு ஞான ஸ்நானம் நீரே அருளும் என்றார். இயேசுவின் கையால் ஞானஸ்நானம் பெற வேண்டிய யோவான் இயேசுவின் வார்த்தையை தட்ட முடியாமல் அவருக்கு ஞானஸ்நானம் வழங்கினார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இயேசு தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வந்தபோது வானத்திலிருந்து தேவனின் ஆவி ஒரு புறாவின் வடிவத்தில் வந்து இயேசுவின் தோள் மீது அமர்ந்தது. அப்போது அசரீரி இவ்வாறு உரைத்தது: உன்னை காண என் நெஞ்சில் சந்தோஷமே, உன் நெஞ்சில்
40 நாட்கள் இயேசு உபவாசம் இருந்து முடித்த பிறகு சாத்தான் அவரை சோதனைகள் புரிந்து இறுதியில் தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு இயேசுவானவர் நாசரத்தை விட்டு புறப்பட்டு நதிக்கரையோரத்து கிராமங்களுக்கெல்லாம் சென்று பின்வருமாறு போதனைகள் புரிந்தார். மனம் திருந்தி வாழ்கின்ற மாந்தர்க்கெல்லாம் மிக அருகில் உண்டாகும் சொர்க்கம் அது. என்னை நம்பி வாழ்கின்ற நெஞ்சத்திலே என்றென்றும் மரணத்தின் பயம் இல்லையே. உபதேசம் செய்து கொண்டே ஒரு நாள் கடற்கரைக்கு போனார். அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து, உங்களுக்கு மனிதர்களை பிடிக்கும் வழியை கற்றுத் தருகிறேன் வாருங்கள் என்று கூறி 12 பேரை தனக்கு சீடர்களாக சேர்த்துக் கொண்டார். பிறகு மக்களுக்கும் சீடர்களுக்கும் என்ன சொன்னார் தெரியுமா? எளியவனே பாக்யவான், இயேசு பாதம் சேர்ந்திடுவான். துன்புறுவோன் பாக்யவான், தேவனன்பை தேடிடுவான். பொறுத்திடுவோன் பாக்யவான், பூமியையே ஆண்டிடுவான். நீதி காக்கும் நெஞ்சமுள்ளோன் பாக்யவான், வாழ்வின் திருப்தி என்றும் காணுவான். கருணையுள்ள நெஞ்சமுள்ளோன் பாக்யவான், கர்த்தர் கருணை என்றும் அவனை சேருமே. ஆத்ம சுத்தி உள்ளவனே பாக்யவான், ஆண்டவனின் தரிசனத்தை பெற்றிடுவான். சமாதானம் விரும்பிடுவோன் பாக்யவான், தேவனவன் பிள்ளை என பேர் பெறுவான். அவருக்கென்று துன்புறுவோன் பாக்யவான், அவரை சேரும் பாதையிலே நடந்திடுவான். அவர் உலகத்தை பார்த்து இவ்வாறு கூறினார். விபச்சாரம் செய்தல் ஒன்றே பாவமில்லை, அந்த எண்ணம் கொண்டு பார்ப்பதுவே பாவத்தின் எல்லை. சொர்க்கத்தின் மேல் ஆணையிட்டால் குற்றம், அது உன் தேவன் சிம்மாசனம். பூமியின் மேல் எந்த நாளும் ஆணையிடாதே, அது உன் தந்தை பாதபீடமாம். உன்மேல் எந்நாளும் ஆணையிடாதே, உனக்கே நீ சொந்தமில்லை மனிதா. கண்ணுக்கு கண்ணே, சொல்லுக்கு சொல்லே, மோசே தர்ம சாஸ்திரம் கேட்டீர்கள், அதை மாற்றிடவே நானும் வந்தேன். பரம்பொருளின் அதிகாரம் பெற்று வந்தேன். குந்தன் ஒரு கன்னத்தில் அடிக்கும் ஆளிடம் மறு கன்னம் தன்னை காட்டுமானிடா. பிறர் குந்தன் பெருமை சொல்லவே எப்போதும் செய்யாதே தர்மமே. ஒரு கையால் செய்கின்ற தானங்கள் உங்கள் மறு கையும் அறியாமல் செய்யுங்கள். பிறர் பார்க்க எந்நாளும் செய்யாதே பிரார்த்தனை, தனிமையிலே செய்வதுதான் இறைவன் கீர்த்தனை. பிரார்த்தனை கூட செய்ய தெரியாத அப்பாவி சிஷ்யர்களை பார்த்து இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று போதித்தார். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் நீரே, மகிமையும் நீரே, சக்தியும் நீரே, சர்வமும் நீரே. ஆமென். அனைத்து மாந்தரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான நீதிக்கதைகள் மூலமாக போதனைகள் புரிந்தார் இயேசு கிறிஸ்து. அவற்றின் கருத்தாவன:
நதி தீரத்திலே பக்தரெல்லாம் பாடுகிறார், பல்வேறு ஜாதீனம் பாராமல் கூடுகிறார். பம்பா நதி தீரத்திலே பக்தரெல்லாம் பாடுகிறார், பல்வேறு ஜாதீனம் பாராமல் கூடுகிறார். மாலை போட்ட நாள் முதலாய் காலை மாலை ஸ்நானமப்பா, ஆசை ஓடும் நேரம் வந்தால் தேடி வரும் ஞானமப்பா. மாலை போட்ட நாள் முதலாய் காலை மாலை ஸ்நானமப்பா, ஆசை ஓடும் நேரம் வந்தால் தேடி வரும் ஞானமப்பா. 100 பிரம்மச்சரிய நோன்பு நோக்க வேணுமப்பா, 100 பிரம்மச்சரிய நோன்பு நோக்க வேணுமப்பா. நெஞ்சமெல்லாம் பக்தியிலே நினைவெல்லாம் முக்தியிலே, சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. பம்பா நதி தீரத்திலே பக்தரெல்லாம் பாடுகிறார், பல்வேறு ஜாதீனம் பாராமல் கூடுகிறார். இருமுடியை சுமந்து வந்து ஈசனிடம் அபயமப்பா, நெய்யுடன் தேங்காய் கொண்டு பரமனிடம் சரணமப்பா. இருமுடியை சுமந்து வந்து ஈசனிடம் அபயமப்பா, நெய்யுடன் தேங்காய் கொண்டு பரமனிடம் சரணமப்பா. மும்முலத்தை நீக்குகின்ற முயற்சி எங்கள் பயணமப்பா, மும்முலத்தை நீக்குகின்ற முயற்சி எங்கள் பயணமப்பா. நெஞ்சமெல்லாம் பக்தியிலே நினைவெல்லாம் முக்தியிலே, சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. பம்பா நதி தீரத்திலே பக்தரெல்லாம் பாடுகிறார், பல்வேறு ஜாதீனம் பாராமல் கூடுகிறார். பம்பா நதி தீரத்திலே பக்தரெல்லாம் பாடுகிறார், பல்வேறு ஜாதீனம் பாராமல் கூடுகிறார். எந்த இரவு முதலிரவு எனக்கு தெரியல, இதில் எந்த மனசு எந்த பக்கம் கணக்கும் புரியல. எந்த இரவு முதலிரவு எனக்கு தெரியல, இதில் எந்த மனசு எந்த பக்கம் கணக்கும் புரியல. கணவன் வேஷம் போட்டுக்கிட்டே கூத்து நடக்கல, உடன் நடிக்க வந்த மனைவி அவள் கதையை மதிக்கல. எந்த இரவு முதலிரவு எனக்கு தெரியல, இதில் எந்த மனசு எந்த பக்கம் கணக்கும் புரியல. நூத்துல 10 தான் காதலில் ஜெயிக்குது, 90 ஜோடிகள் கண்ணீரில் மிதக்குது. நூத்துல 10 தான் காதலில் ஜெயிக்குது, 90 ஜோடிகள் கண்ணீரில் மிதக்குது. ஏட்டில இனிச்சது வீட்டில கசக்குது,
ஏட்டில இனிச்சது வீட்டில கசக்குது எல்லாமே இறைவனால் சொல்லாம நடக்குது. He is a very mischievous fellow, இல்ல? எந்த இரவு முதல் இரவு எனக்கு தெரியல, இது எந்த மனசு எந்த பக்கம் கணக்கும் புரியல. கணவன் வேஷம் போட்டுக்கிட்டே கூத்து நடக்கல, உடன் நடிக்க வந்த மனைவி அவள் கதையை மதிக்கல. எந்த இரவு முதல் இரவு எனக்கு தெரியல. I don't know. எந்த மனசு எந்த பக்கம் கணக்கும் புரியல. சொர்க்கத்தில் திருமணம் சொன்னவன் யாரடா, நரகத்தில் வாழ்ந்திடும் நாயகன் நானடா. சொர்க்கத்தில் திருமணம் சொன்னவன் யாரடா, நரகத்தில் வாழ்ந்திடும் நாயகன் நானடா. வாழ்ந்தால் இல்லறம் வீழ்ந்தால் போர்களம், வாழ்ந்தால் இல்லறம் வீழ்ந்தால் போர்களம், வாழ்வதும் வீழ்வதும் வந்தவள் கைவசம். Your Honor, I come to the conclusion, wife is a knife to cut your life. எந்த இரவு முதல் இரவு எனக்கு தெரியல, இதில் எந்த மனசு எந்த பக்கம் கணக்கும் புரியல. கணவன் வேஷம் போட்டுக்கிட்ட கூத்து நடக்கல, உடன் நடிக்க வந்த மனைவி அவள் கதையை மதிக்கல. எந்த இரவு முதல் இரவு எனக்கு தெரியல, இதில் எந்த மனசு எந்த பக்கம் கணக்கு